ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். நம்முடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம், நம் எல்லாருடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா. ஆமேன். நம்ம வேதத்தில் எத்தனையோ காரியத்தை பார்க்கிறோம். கிருபை, அன்பு, சமாதானம், இன்னும் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி எழுதி வைக்கவில்லை. எது உலகத்தை ஜெயிக்குமா? நம்முடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஜெயமாம். ஆமேன். விசுவாசம் இருந்தா எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு விசுவாசம் இல்லாதபடி தான் சிலர் கோழைகளாய் பயந்து போய் எனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு அவிசுவாசத்தோடு காணப்படுகிறாங்க. ஆனால் விசுவாசம் இருக்கும் என்றால் நாம் என்ன செய்வோம்? உலகத்தையே ஜெயிப்போமாம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அளவில் இருக்கா? இல்லை உங்கள் விசுவாசம் வீட்டை விட்டு கூட தாண்டி போகாதபடி இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரோமரில் வாசிப்போம் என்றால் ரோமர் 4:9 ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதாம். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? கப்பலில் போகும்போது தண்ணி அவங்கள மூழ்கடிச்சது. அப்போ அலை கடல் கொந்தளித்தது. அப்போ அவங்களால அதை அமர்த்த முடியலை. அப்போ சொல்கிறாங்க, எங்களால் ஏன் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி. அப்போ அந்த ஜனங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக என்று இருந்தது. காற்றும் கடலும் அவங்களுக்கு கீழ்ப்படியலை. ஏன்னா அவங்க அற்ப விசுவாசமாக அவிசுவாசத்தோடு இருந்தாங்க. நான் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று கேட்கிறார். அதே போல் ஒரு முறை ஒரு பிசாசு பிடித்த பையனை இவங்களால என்ன செய்ய முடியல? குணப்படுத்த முடியல. அப்பவும் அதே தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அவிசுவாசத்தோடு அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறதுனால தான் உங்களால் செய்ய முடியல என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதான். இன்றைக்கு நம் வேதத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அதே அநேக இடத்தில் நீ விசுவாசித்ததுனால நீ ரட்சிக்கப்பட்ட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி நம் வேதத்தில் அநேக இடத்துல பார்க்கிறோம். அதே போல் அற்ப விசுவாசம் அவிசுவாசத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லும்போது, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து நீங்கள் வேரோடு பிடுங்கி அடுத்த பக்கத்தில் நடணும்னா கூட நட்டு விடலாம் என்று சொல்லி, மலையை கூட நீங்கள் பெயர்த்து விடலாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு கடுகு விதையளவு கூட அந்த பூரணப்பட்ட விசுவாசம் இல்லாதபடி நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளினால் பாடுகளினால், நான் எவ்வளவோ ஏசப்பா விசுவாசித்தேன், ஆனால் நான் நம்பின காரியம் எதுவுமே நடக்கலையே, அப்போ எனக்கு எப்படி விசுவாசம் வரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் ஆவின் ஒரு வரங்களில் ஒன்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். யார் வர்த்திக்க பண்ண முடியும்? ஏசப்பாவால் தான் வர்த்திக்க பண்ண முடியும். நாம் நினைத்த காரியம் நடக்கும்போது நமக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசம் அதிகமாகும். அதே நடக்கலை என்றால் அந்த விசுவாசத்தில் நாம் குறைவுபட்டு போய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தர் மாறாதவர். உங்கள் விசுவாசம் ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டு இருந்தாலும் அவர் மாறாதவராய் உங்கள் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். அதை தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கர்த்தர் இந்த நாளில் அனுப்பி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:4 நாம் பார்க்கிறோம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி. ஆமேன். நம்முடைய விசுவாசம் நம்முடைய சுய ஞானத்தினாலோ, மனுஷர்கள் இப்போ நான்லாம் சொல்றதுனால ஏதோ ஒரு விசுவாசம் அப்படி இல்லை, மனுஷர்களுடைய ஞானத்தினாலோ மனுஷர்களுடைய கற்பனையினாலோ மனுஷர்கள் போதிக்கிறதுனாலே அல்ல. நம் விசுவாசம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி. நம் விசுவாசம் எப்படி நிலை நிற்கும்? நம் விசுவாசம் எப்படி நிலை நிற்கப்படுமா? தேவனுடைய பலத்தினால். அவருடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும் போதுதான் அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்வோம்? நிலைத்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் கேளுங்க, அப்பா என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். நான் விசுவாசிக்கிறதாப்பா, நீர் எனக்கு எல்லாவற்றையும் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் சூழ்நிலைகளை பார்க்கும்போது என் விசுவாசம் அற்ப விசுவாசமாய் அவிசுவாசமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு வேண்டுதலோடு இருப்பீங்க, கண்ணீரோடு, அப்பா என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என் விசுவாசம் இந்த நாள் முதல் ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் அல்லாதபடி உம்முடைய பலத்தினால் நிற்கும்படி நீர் இந்த நாளில் என்னை பலப்படுத்தும். உம்முடைய பலத்தினால தான் என் விசுவாசம்
விசுவாசம் நிலைநிற்கணும் அப்பா. இந்த வேளையில் உம்மால் நிலைநிற்கக்கூடிய அந்த விசுவாசத்தை எனக்கு தந்து என்னை நீர் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மண்ணான மனுஷர்களாகிய எங்கள் மீது அப்பா நீர் கிருபை வைத்து இந்த நாள் மட்டும் காத்து நடத்துகிற கிருபைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை இந்த நாளில் வர்த்திக்கப்படுங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் விசுவாசத்தில் குறைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அப்பா நாங்கள் விசுவாச பாதையில் தடுமாறும் போது உம்முடைய கிருபையால் நீர் தாங்கி கொண்டு வழி நடத்துகிறீர் தகப்பனே. விசுவாசத்தில் குறைப்பட்டு போயிருந்தாலும் நீர் கிருபை விட்டு விலக்காமல் இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இயேசுவே இந்த நல்ல நாளிலும் அப்பா அந்த விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி நீர் கிருபை செய்யுங்க. உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருடைய விசுவாசமும் நிலை நிற்கட்டும் அப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற வார்த்தையின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தையின்படி விசுவாசித்து எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. விசுவாசத்தோடு செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.